எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உலகிலேயே மிக உயர்ந்த விஷயமாக 3 விஷயத்தை மகான் ஆதிசங்கரர் அவர்கள் தனது விவேக சூடாமணி என்னும் நூலிலே கூறியுள்ளார்கள். 1. உலகிலேயே மானிடப் பிறவி எடுத்து வந்தது. 2. நல்ல ஆசான் கிடைக்கப் பெறுவது. 3. நல்வழியில் வாழ்ந்து இறைவனை அடைவது. அப்பேற்பட்ட மிக உயர்ந்த பிறவியான மானிடப் பிறவி எடுத்து வந்துள்ளோம். இவற்றிலே நமது தேவையை நிறைவேற்றி கொள்ளவும் பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் கர்ம இந்திரியங்கள் பயனாகின்றன. நமது அனுபவத்தை பெருக்கி இந்த உலகிலே உள்ள அனைத்து பொருட்களையும் அறிந்து அனுபவம் பெற ஞான இந்திரியங்களையும் பயன்படுத்துகிறோம். இந்த படைப்பின் இரகசியத்தை உணர வேண்டும். சுவை உணர்வு கருவியான நாக்கு எதற்காக படைக்கப்பட்டுள்ளது? நல்ல விஷயங்களை பேசவே படைக்கப்பட்டுள்ளது. பிறருக்கு நல்லதை தரும் பொருட்டே படைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் நம்மிடம் வந்து அவருடைய வாழ்வில் உள்ள துன்பத்தை சொல்வார்களே எனில் அவருக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் நல்ல ஆறுதல் தரும் விஷயங்களை சொல்லியாவது அவர்களுடைய மனதை திடம்பட செய்யும் செயலை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை செய்வதற்காகவே இறைவன் நாக்கு என்னும் புலனை படைத்திருக்கிறான். இதை விடுத்து அவ்வாறு மனம் முழுவதும் துன்பம் நிறைந்து வருபவரிடம் அவருக்கு இதமாக பேசாமல் அவரிடம் தனது புராணத்தை கூறி அவரை மேலும் மனோநிலையை பாதிக்கும்படியாக பயமுறுத்திவிடக்கூடாது. இதமாக, இனிமையாக, பணிவாக, கனிவாக, நலமாக, பண்பாக பேசி அவர்களது மன சுமையை நாம் போக்க வேண்டும். பொதுவாக வீட்டிலேயும் நாம் கடு சொற்களையும் கொடுஞ்சொற்களையும் தீய சொற்களையும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. பிள்ளைகளை பேயே நாயே என்றோ அமங்கல சொற்களையோ பயன்படுத்தக்கூடாது. எப்போதும் நாக்கு என்ற புலனிலே நலம் தரும் மந்திர சொற்களை கூறலாம். அதற்கு நமக்கு ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கிய மந்திர சொல் வாழ்க வளமுடன் என்ற சொல்லாகும். இந்த ஒரு புலனாலே இந்த உலகத்தில் பெரும்பாலான துன்பங்களை நாம் போக்கிவிடலாம். பேசும்போது உரக்க பேசவோ, சத்தமாக பேசுவதோ, அதிகாரமாக பேசுவதோ, இகழ்ந்து பேசவோ, தாழ்த்தி பேசவோ, மதியாமல் பேசுவதோ கூடாது. இனிமையான குரலில் அன்பான வார்த்தைகளுடன், தெளிவுடன், பண்புடன், நயமுடன், நலம் தரும் வார்த்தைகளையே பேச வேண்டும். இதற்காக படைக்கப்பட்டதே நாக்கு என்ற புலனாகும். திருச்சிற்றம்பலம்.